ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் அங்கே பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆல்ரெடி 4 சீசன் வந்துருச்சு. 5வது சீசன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் போட பார்க்கலாம். மொத்தம் இது வரைக்கும் 4 சீசன் சேர்த்து ஐ திங்க் 34 எபிசோட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த் தான், பட் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2 எபிசோட் போட்டோன்னா கூட கேட்சப் பண்ணிடலாம். இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? இந்த சீரிஸ்ன்றது கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை சூப்பர் நேச்சுரல் ஹாரர் சீரிஸ் பல இடத்துல வந்துட்டு இருக்கோம். அண்ட் சைஃபை ஹாரர் மாதிரி தான் இது பல இடத்துல வந்துட்டு இருக்கோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த சீரிஸ் பார்க்கணும்னு தான் சொல்லணும். இந்த சீரிஸ் எபிசோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1ஓட எபிசோடு 1 பிரேக் டவுன் ஆரம்பிக்கலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு லேப் வந்துட்டு இருக்கு. அந்த லேபில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு டாக்டர் அங்கிட்டு இங்கிட்டுமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. யார் இவருன்னு தெரில, பட் ரொம்ப பயந்து போய் ஓடிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த லிஃப்ட்டுக்கு அதுவே மூடிடுறாரு. பட் அதே சமயத்தில் லிஃப்ட்டுக்கு மேலே இருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் கத்துற மாதிரி இருக்குது. அது கத்தி இவரை பிடிச்சி மேலே இழுத்து கொண்டுருது. அத்தோடு பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு 4 சின்ன பசங்க இருக்காங்க. மைக், வில், லூக்காஸ், அப்புறம் டஸ்டின். 4 பேருமே சேர்ந்து டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் அந்த டெமோகார்கனை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. டெமோகார்கன் சொல்கிறாங்க. லேட்டரானு பார்த்தீங்கன்னா அதுவே அந்த கிரியேச்சருக்கும் பேராக மாறிடுது. அண்ட் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா வந்துட்டு விளையாடுறதெல்லாம் போதும் வாங்கடா அப்படின்ற மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பற்றி விட்டுறாங்க. அண்ட் அந்த பசங்களுமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வீட்டுக்கு சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டைஸ் உருட்டி இருப்பாங்க. அந்த டைஸ் உருட்டிட்டு இப்போ வெளியே போகும்போது அவங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் போயிருப்பாங்க. அங்கே தான் அந்த பையன் வில் பயர்ஸ் என்ன சொல்லுவானா, அந்த டைஸில் வந்துட்டு 7 தான் விழுந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். 7 சொல்லியிருப்பான். 7 ஏன் சொன்னான்னு தெரில, 11 சொல்லியிருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அடுத்து சிங்க் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை 7 இவங்க 4 பேர், 7 + 4 11, அந்த 11 சொல்கிறாங்களோ, பிரெயின் எப்படி எல்லாமே யோசிக்குது. என்னவோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான், தட் டெமோகார்கன் காட் மீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். அது என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னு. லேட்டரான் உண்மையிலேயே அதே மாதிரி அந்த டெமோகார்கன் அவனை பிடிச்சிட்டு போயிருக்கோம். ஒரு சின்ன டைலாக்ல ஃபோர் ஷேடோவிங் அது நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த வேலை போகும்போது பார்த்தீங்கன்னா வில்லுக்கும் டஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ட்ரெஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்மென் காமிக் கிடைக்கும் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே அமெரிக்கா தானே, பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் ரெஃபரன்ஸாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக், நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 அதோட ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஹாபிட்டுக்கெலாம் ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். அண்ட் வில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு டேரக்டாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கின்ஸ் லேபோட அந்த ஒரு ரோடை நோக்கி ட்ரெஸ்பாஸ் ஆகி போயிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா ஆப்போசிட்டில் யாரோ பெருசாக ஒரு மான்ஸ்டர் நிற்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்து பயந்து தூராம விழுந்து சைக்கிளை அங்கேயே போட்டுட்டு பயத்தில் எழுந்துச்சு ஓடிடுவான். சைக்கிளே தூக்கிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவன் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடியே போயிடுவான். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் கால் பண்ண பார்ப்பான் யாருக்காவது. வீட்டில் அவங்க அம்மாவும் அண்ணனும் இருக்க மாட்டாங்க. அங்கே தான் வெளியே அந்த மான்ஸ்டரை எகைன் அவன் வரதை பார்த்துட்றான். பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஷெட்டுக்கு போய் அங்கே ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை லோட் பண்ணிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அந்த மான்ஸ்டர் பார்த்தா அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கோம். அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் நல்லா பிரைட் ஆகி அப்படியே டிம் ஆகி அணையிறதோட அந்த சீனை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. டைட்டில் போட்டு அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணால் அடுத்து நம்ம ஜிம் ஹாப்பரை காட்டுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரோட பேர் ஜிம் ஹாப்பர். நம்ம டேவிட் ஹார்பருங்க. ஆக்சுவலி ஜிம் ஹாப்பர்ன்ற பேர் ஏன் பர்டிகுலராக சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இப்போ தான் நான் ரீசெண்டாக ப்ரெடேட்டர் பிரேக் டவுன் போட்டிருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அர்னால்டு காட்டுக்குள்ளே போயிருப்பார்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம் ஹாப்பர்னு ஒருத்தனை தான் உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்குன்னு இது நான் சொல்ல வரல, பட் ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கேயுமே ஒரு ஜிம் ஹாப்பர், இங்கேயுமே ஜிம் ஹாப்பர். அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு போலீஸ் சீஃப். அங்கேருந்து டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ அந்த பையன் வில் பயர்ஸ் வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அண்ணனும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வில் காணோம் அப்படின்றதே அவங்க நோட் பண்ணுறாங்க. நைட்டாக நோட் பண்ணல. ஆக்சுவலி 2 பேருமே வேலைக்கு போயிருப்பாங்க. இவன் பார்ட் டைம் வேலைக்கு போயிருப்பான். அதனால் கவனிக்காமல் விட்டுருப்பான். அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க டேரெக்டாக இப்போ நம்ம மைக்கோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க இருக்கானா அப்படின்னு. அவன் அங்கேயுமே இல்லைன்றாங்க. இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. மற்ற 3 பசங்களுமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா அவனுங்களை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம பையன் டஸ்டின் இருக்கால, அவனை பார்த்தீங்கன்னா ஒரு டூத்லெஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டிராகன் படத்தில் வர டூத்லெஸ்ஸாக அது கிடையாது. பார்த்தீங்கன்னா இங்கே அவனை சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கிளைடோக்ரேனியல் டைஸ்பிளேஷியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு கண்டிஷன் சொல்லலாம். இந்த சமயத்தில் போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர் டெவலப் ஆகியிருக்கும். போன்ஸ் பெருசாக வளர்ந்துருக்காது. அண்ட் பல்லுமே பார்த்தீங்கன்னா சரியாக வளர்ந்துருக்காது. அதனால தான் அவனை 2000 கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் போன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷோல்டர் போன், காலர் போன் இருக்குல்ல, அது பெருசாக டெவலப் ஆகிருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஷோல்டரே அப்படி இப்படி நவுத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து டிஸ்கஸ்டாக இருக்குன்னு அவனுக்கு போயிருப்பானுங்க. நீ மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் மாறா அப்படின்னு அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அந்த மைக்கோட அக்கா பார்த்தீங்கன்னா நான்சி. அவனுக்கும் ஸ்டீவ் ஹேரிங்டன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பையனுக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இன்னொரு ஃப்ரெண்ட் கலாய்க்க அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான்சியோட அந்த ஒரு லாக்கரில் பாத்ரூமில் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிருக்கான். அங்கே ஒரு லிப் லாக் முடிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க ரொமான்ஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் நான் படிக்கிறதுக்கு தான் வருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நான் மிச்சத்தை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்ல, கட்
பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிம் ஹாப்பரை காட்டுறாங்க, ஸ்டேஷன் வந்துட்டு இருக்காரு. அங்கே தான் வில் பயஸோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அங்கேயுமே ஃபோன் பண்ண பார்க்குறாங்க. அவர் பேர் லானி. ஸோ அங்கேயுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே வேணான்னு இனிஷியலாக சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டும் தேடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் உங்கள் பையனை வந்து தேடுறோம் அப்படின்னு ஜிம் ஹாப்பருமே அந்த பையனை தேடுறதுக்காக போகிறாங்க. அண்ட் கட் பண்ணி அந்த லேபை காட்டுறாங்க. ஸோ ஈஸ்ட் விங்கில் இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த இடத்த குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் ப்ரோட்டோக்கால் இனிஷியல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு இடத்துல நல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் கிட்டத்தட்ட கொரோனா சூட் மாதிரி போட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட சோரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ஏதோ சதை மாதிரி என்னமோ பிடிச்சிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு இடத்துக்குள்ளே போகிறாங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட வேரெல்லாம் பின்னி படைஞ்சு மனுஷ சதையெல்லாம் சேர்ந்த அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதோ நடந்துட்டு இருக்கு. இது அங்கேருந்து தான் என்ன வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்க ஆமான்றாங்க. அந்த பொண்ணு எங்கே போயிட்டான்னு கேட்க அவர் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. கட் பண்ணால் காட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு பொண்ணு பற்றி ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸை போட்டு நடந்துட்டு இருக்கு. ஒரு கடையை பார்க்குறேன். அந்த கடைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத டைமில் கிச்சனில் இருக்கிற பொருள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. கடைக்காரர் பார்த்துறாரு. பார்த்துட்டு யார்மா நீ என்னவா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. இனிஷியலாக பையன் நினச்சாரு, லேட்டராக தான் தெரியுது அது பொண்ணுன்னு. கட் பண்ணி ஸ்கூலில் காட்டுறாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவங்க சயின்ஸ் வாத்தியாரை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட அதை ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்க வாங்கடா அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு ரேடியோவை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவனுங்க சும்மா விளையாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கேயுமே ஜிம் ஹாப்பர் போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுறாரு. வந்துட்டு அந்த பசங்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. பசங்களா என்னடா பண்ணீங்க, அவன் என்னன்னா அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு தெரியல சார், அந்த ரோட்டில் போனால் நாங்கள் அவனை அனுப்பிச்சி விட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் வந்துட்டு எந்த சர்ச்சும் பண்ண வேணாம், மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. வில்லோட அம்மா அண்ட் அண்ணன் அவங்க 2 பேருமே கூட சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு சொல்லிட்டு தனியாக ஒரு கேசல் மாதிரி ஒரு இடம் கட்டி வச்சிருக்கான் காட்டுக்கு நடுவில். அந்த இடம் கூட பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் சின்ன பொண்ணை காட்டுறாங்க. கடைக்காரர் பிடிச்சி வச்சிருந்தார்ல, அந்த பொண்ணுக்கு நல்லா சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. யார் எங்கேருந்து வந்திருக்க, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. சாப்பாடு தர ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம், என் பேர் பென்னி ஹேமண்ட், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு பேர் சொல்ல தெரில. ஸோ கையை பார்க்குறாங்க. அதில் 11 அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் பேர் சொல்லனா போ அப்படின்னு சொல்ல இல்லை 11 அப்படின்னு சொல்கிறேன். உன் பேரே 11ஆ, சரி நைஸ் டு மீட் யூ, சரி இந்த சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் யாரோ சோஷியல் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு, அதில் வந்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றாரு. அண்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்குல்ல, அந்த பக்கம் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, அது மாதிரி சவுண்டு போட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு அந்த ஃபேனை உத்து பார்க்குறா, டக்குன்னு அந்த ஃபேன் நின்றுது. ஸோ இவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்ற மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க. நம்ம ஜிம் ஹாப்பர் அந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட அந்த பையனை சர்ச் பண்ண போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சைக்கிள் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. சைக்கிள் இங்கே விழுந்திருக்குன்னா பைபிள் இங்கே போட்டுட்டு எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்ல அந்த சைக்கிளை தூக்கிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜிம் ஹாப்பர் இப்போ நம்ம வில் வயசோட வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. வீட்டில் ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா இடத்துல அடிபட்டுருக்கு. இது எப்படி ஆச்சுன்னு கேட்க தெரிலன்றாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் போய் இப்போ சர்ச் பண்ணி பார்க்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஏதோ ஒரு ஓட்டை போட்டு தரையில் ஏதோ பள்ளம் போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு உடனே நம்ம அந்த பையனை சர்ச் பண்ணி ஆகணும், வாலண்டியர்ஸ் இருந்தால் அவங்களையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ அந்த பையனை சர்ச் பண்ணுறாங்க. கட் பண்ணி இப்போ நம்ம மைக்கோட வீட்டை காட்டுறாங்க. இவங்க தான் வீலர்ஸ் ஃபேமிலி, மைக் வீலர், நான்சி வீலர், அப்புறம் அவங்க அப்பா அம்மா. ஸோ அவங்க அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டுருக்கு, அவங்களோட குட்டி தங்கச்சி போல் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக் வந்துட்டு காணாமல் போயிட்டான், நம்ம எப்படியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல எங்களுக்கும் அக்கறை இருக்கடா, ஆனால் ஓ மேலேயும் அக்கறை இருக்குல்ல, நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல நான்சியுமே வெளியே போகக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே என்ன அவசரஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி பேச அவங்க அப்பா அடிக்கடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருக்க மாதிரி அவர் அந்த லாங்குவேஜ் டேலாக் அப்பப்போ சொல்லிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் உட்காந்து தின்னுட்டு தான் இருக்காப்ல. கிட்டத்தட்ட இந்த மிச்சர் பார்ட்டி மாதிரி மிச்சர் காமெடியில் வர ஆள் மாதிரி இந்த ஆள் உட்காந்து சிக்கன் தின்னுட்டு இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே இப்போதைக்கு ஒரு சின்ன சண்டை வர மாதிரி காட்டியிருக்காங்க. கட் பண்ணி காட்டுக்குள்ளே நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. கூட நிறைய வாலண்டியர்ஸும் இருக்காங்க. அங்கே தான் அந்த டீச்சருமே வந்திருக்காரு. அங்கே தான் ஒரு விஷயம் ரிவீல் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் ஹாப்பருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, அவங்க செத்துட்டாங்க அப்படின்றத அங்கே தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் கட் பண்ணி நம்ம மைக்கு காட்டுறாங்க. மைக், லூகாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்டின் 3 பேருமே சேர்ந்து அந்த பையனை தேடுறதுக்காக வில்ல தேடுறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்திரிச்சு கிளம்புறாங்க. அவன் அந்த மைக் வெளியே வரும்போது பார்த்தா நான்சியோட வீட்டு அந்த ஜன்னலை பார்த்தீங்கன்னா இவன் ஏறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஸ்டீவ் ஏறி ரூம்குள்ளே போயிடுறான். அந்த இடத்துல ஒரு சின்ன ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு ஆன்சர் சொல்ல நீ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக காட்டணும் அப்படின்ற அடப்பா இதுக்காடா இங்கே வந்த அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. என்ன பிரச்சனை நடக்காதுன்னு தெரியாமே இங்கே ஒரு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் கட் பண்ணி நம்ம பென்னியை காட்டுறாங்க. கடையில் அந்த 11 பொண்ணு சாப்பிட்டுட்டு இருந்தால அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபன் மூமெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த சோஷியல் சர்வீசஸ்லேருந்தவங்க அங்கே வந்துட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. வந்துட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு வச்சு வாங்க அந்த பொண்ணை காட்டான்னு கூப்பிட்டு போனால் டக்குன்னு அவன் கன் எடுத்து போட்டு தள்ளிடுவா. செம்ம ஷாக்காக இருக்குது இந்த சீன். ஆக்சுவலி இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் லாக்டவுன் டைமில் பார்த்துதுங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரேக் டவுனுக்காக திரும்ப ரீவாட்ச் பண்ணேன். அண்ட் அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்க. அந்த பக்கம் 2 ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னை காட்ட அவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணு அங்கே எஸ்கேப் ஆயிடுறா. ஸோ எகைன் அவளோட பவர் யூஸ் பண்ணியிருந்துருக்கு. நம்ம ஜானத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லோட அம்மா அண்ட் அண்ணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் சீன் ஒன்று போயிட்டு
இருக்கோம். அந்த சமயத்தில் டக்குன்னு ஃபோன் அடிக்குது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவன் வில்லு தான். அவன் பயங்கரமாக மூச்சு விடுற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. சைட்லேயே ஏதோ ஒரு மான்ஸ்டர் கத்துற மாதிரி சவுண்டு. கட் பண்ணி அந்த பசங்களை காட்டுறாங்க. காட்டுக்குள்ளே அந்த பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க. டே வில்லு, உன் எக்ஸ்மென் காமிக் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்டா, வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது. யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. யாரா அதை ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சுற்றி பார்க்குறாங்க. அந்த 11 பொண்ணு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அவளை பார்க்கறதோட இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா முடியுது. இப்போ தான் நிறைய அடித்தளம் போட்டிருக்காங்க. போக போக தான் இன்னும் நிறைய மேட்டர்லாம் வரப்போகுது. அவள் தாங்க இந்த எல்லாம் சொல்லுது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.